வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சாண்டோ சின்னப்பதேவர் அவர்களும் நல்ல நண்பர்கள் என்று அனைவருக்குமே நன்றாக தெரியும். அவர்கள் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பே நாடகத்துறையில் இருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கும் சின்னப்பதேவர் அவர்களுக்கும் இடையே ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அது மிகப்பெரிய நட்பாக மாறி இறுதி வரையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் அன்பாக பழகி வந்தார்கள். இடையில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டது உண்மைதான். என்றாலும் கூட சின்னப்பதேவர் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டவர். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் திரையுலகில் நுழைந்த நேரம் சின்னப்பதேவர் அவர்களுக்காக சிபாரிசு கேட்டு சென்றாராம். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அங்கே அவமானப்படுத்தப்பட்டாராம். அதற்கு என்ன காரணம், யார் அப்படி செய்தார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடித்த நேரத்தில் சண்டை காட்சிக்கு தகுந்த உடல் கட்டு அமைந்த ஒருவர் வேண்டும் என்று தேடுகிறார்கள். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் சாண்டோ சின்னப்பதேவரை சிபாரிசு செய்கிறார். படக்குழுவினருக்கு அவரை நடிக்க வைப்பதில் அவ்வளவாக விருப்பமில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களோ அந்த சண்டை காட்சிக்கு சின்னப்பதேவர் தான் வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாராம். உனக்கே இப்போதுதான் கதாநாயகன் வாய்ப்பு வந்திருக்கிறது. இந்த நிலையில் நீ சிபாரிசு செய்பவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என தயாரிப்பு நிறுவனம் கண்டித்ததாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு சின்னப்பதேவர் அதை சரியாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என்று உறுதியாக இருந்தார். சின்னப்பதேவருக்கு அந்த சண்டை காட்சி வாய்ப்பு தரப்பட்டது. திரையரங்கில் ராஜகுமாரி படம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. படத்தில் அந்த சண்டை காட்சி மிக சிறப்பாக அமைந்தது. அந்த அளவுக்கு வருவதை முன்கூட்டி கணிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது. தன் நண்பருக்கு வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் இவர் இதை சரியாக செய்து முடிப்பார் என்ற தொலைநோக்கு பார்வையும் அவருக்கு இருந்ததை அறிந்து படக்குழுவினர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் சிறு சிறு வேடங்களில் அவர் நடித்து வந்தபோது ஸ்ரீமுருகன் என்ற படத்தில் சிவனாக ஆடிய நடனம் மிக பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த படத்தில் நடித்தவர்களுடைய புகழை மிஞ்சும் அளவுக்கு அந்த சிவதாண்டவம் மிக பெரும் புகழை பெற்றது. எம்ஜிஆர் அவர்களோடு அந்த படத்தில் ஆடிய கே மாலதி அவர்கள் பின்னாளில் அவருக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு வந்தது. எம்ஜிஆர் அவர்கள் ஆடிய அந்த சிவதாண்டவம் இப்போது இல்லை. அந்த பிலிம் முழுவதும் எரிந்து போய்விட்டது என கவலையுடன் சொல்கிறார் ராமமூர்த்தி அவர்கள். காலம் நிழற்காட்சிகளை வேண்டுமானால் அழித்து விடலாம். காலத்துக்கும் நினைவில் தங்கிவிட்ட காட்சிகளை யாராலும் அழிக்க முடியாது, எப்போதும் அழியாது என்று கூறுகிறார் ராமமூர்த்தி அவர்கள். சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது உணவுக்கே மிகவும் கஷ்டப்படுவார்களாம். ஒருவேளை அரிசி வாங்குவதற்கு பணம் இல்லாமல் அவருடைய தாய் சத்யபாமா அவர்கள் கையை பிசைந்து கொண்டு தெருவில் நின்று கொண்டிருப்பார்களாம். தன்னுடைய மகன் நாடகத்தை முடித்துக்கொண்டு எப்போது பணத்தோடு வருவார், அதை வாங்கி ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு சமைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அப்படிதான் ஒருமுறை சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் வெளியில் நடந்து கொண்டிருந்த பொழுது சத்யபாமா அவர்கள் நிற்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன சின்னம்மே, எதற்காக இப்படி கையை பிசைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு, ராமச்சந்திரன் இன்னும் வரவில்லை, அவனுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன், அவன் பசியோடு வருவான், என்ன செய்வதென்று தெரியவில்லை என முழித்து கொண்டிருந்தாராம். சரி சின்னம்மே, நீ போய் அடுப்பில் உலையை ஊற்றி வை, அரிசியோடு வருகிறேன் என்று கூறி தனது வீட்டிற்கு சென்று அவருடைய அம்மா வெளியில் சென்ற பிறகு தண்ணீர் குடிப்பது போல சமையல் அறைக்கு சென்று தனது 2 சாண்டோ டவுசர்களிலும் அரிசியை அள்ளி பை நிறைய போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்தாராம். எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா அவர்களிடம் சென்று, இந்த சின்னம்மே போய் ஒரு முறத்தை எடுத்துட்டு வா என்று சொல்லி பையில் வைத்திருந்த அரிசியை எடுத்து கொட்டினாராம். இதை வைத்து ராமச்சந்திரனுக்கு சோறு பொங்கி போடு, அவன் வருவதற்கு நேரமாகிவிட்டது என்று கூறினாராம். இதை கேள்விப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மனம் நெகிழ்ந்து போனாராம். அப்படி இருவருக்குள்ளும் இருந்த நெருக்கமான நட்பிற்குள்ளும் ஒரு விரிசல் வந்தது. அதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் அதுவும் ஒரு நடிகைதான் காரணம். எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்போதுமே பின்னே வருவதை முன்னே யூகிக்கும் ஒரு திறமை உள்ளது. அந்த அறிவு கூர்மையால் தான் ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்கும் என்று நம்புவர்தான் நமது மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் அதை ஏற்க மறுத்தாராம். அதில் வந்த விரிசல்தான் அவர்களின் பிரிவுக்கு காரணம். பிறகு
காலமே அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விட்டது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.